வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது பல பெற்றோர்கள் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு இமெயில் பண்ணதுனால நான் பேசக்கூடிய டாபிக் குழந்தைய சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படின்னு. ஒரு செக்மெண்ட்ல நான் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி பேசியிருந்தேன். ஆனா அதுல வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் பத்தி நம்ம பேசல. இன்னொன்னு, ஒரு குழந்தை பிரச்சனை பண்ணும்போதோ இல்ல பிடிவாதம் பிடிக்கும் போதோ அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்லயே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாரா கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தப்பு இல்லை, ஆனா அது வந்து குழந்தை வளர்ப்புல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நேரடியா ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டெவலப் ஆகாது. அது படிப்படியா தான் டெவலப் ஆகும். ஸோ இதுல வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய உங்களோட பீடியாட்ரிஷனோட நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேசிக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பீடியாட்ரிஷனும் அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் தாய்ப்பால் மட்டும் இத்தனை நாள் கொடுக்கணும், இத்தனை மாசம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தாய்ப்பாலோட சேர்ந்து மற்ற ஃபுட்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பீடியாட்ரிஷன் உங்களை எப்படி கைட் பண்றாங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. பட் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு உங்க டாக்டர் சொல்லியிருக்கும் போது எப்பவுமே ஒரு ஐட்டமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒன் ஐட்டம் மட்டும் நீங்க கொடுக்கும்போது, ஏன்னா நிறைய அதுல மசாலாலாம் ஆட் பண்ணீங்கன்னா சைல்டோட பாடியால அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு புது ஐட்டம், ஈவன் ஒரு 8 years 9 years சைல்டுக்கு புது ஐட்டம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன் ஐட்டம் அட் அ டைம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சைல்டோட பாடியில வந்து அந்த ஃபுட் புதுசா கொடுக்கக்கூடிய உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த என்சைம்ஸ் உருவாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ஏற்கனவே அதே பொருள், இப்போ கோதுமை அப்படின்னா ஏற்கனவே வேற ஃபார்ம்ல கொடுத்திருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. பட் புதுசா ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 weeks ஆகும். ஸோ அதனால ஒரு புது ஐட்டம் கொடுக்கும்போது யூஸ்வலாவே அந்த சைல்டுக்கு வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம டயரியா மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் அது வந்து உங்களோட டாக்டரோட கைடன்ஸ் பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இல்லை, சைல்டுக்கு ஃபீவர் இல்லை அப்படின்னா நீங்க அதை வந்து கவலைப்படாம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ண அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ரூல், சைல்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பசி உருவாக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வீட்டுக்குள்ளேயே அவங்கள ரொம்ப நேரம் வச்சுட்டு ஒர்க்கு கொடுக்காம அவங்கள வந்து சாப்பிட மட்டும் வச்சோம் அப்படின்னா அவங்களால வந்து ஃபுட்டு எடுத்துக்க முடியாது, பசி எடுக்காது. ஸோ அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் ஒர்க், நிறைய ஓடி விளையாட விடுங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ், வீட்டில் வேலைகள் எல்லாமே செய்ய விடும்போது பசி வந்து கண்டிப்பா டெவலப் ஆகும். ஒவ்வொரு சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மீல்ல வந்து மேக்சிமம் ஹங்கர் இருக்கும். ஸோ அது எந்த டைம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீல்ல வந்து நீங்க புது ஐட்டம்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சைல்டுமே அதை வந்து புதுசா பசி இருக்கிறதுனால ட்ரை பண்றதுக்கு அவங்களும் வந்து முயற்சி பண்ணுவாங்க. நீங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப குறைவா சாப்பிடக்கூடிய மீல்ல வந்து புது ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை வந்து சாப்பிடாது. மூணாவது விஷயம், எப்பவுமே நான் சொல்ற மாதிரி பேலன்ஸ்ட் மீல் இருக்கணும். அதே அளவு தானிய வகைகள், அதே அளவு புரோட்டீன் பருப்பு வகைகள் இல்லைன்னா மீட் சோர்சஸ், அதே அளவு விட்டமின்ஸ், இந்த மூணும் ஈக்குவலா நீங்க கொடுக்கும்போது சைல்டுக்கு வந்து அந்த ஃபுட்டு மேல இன்ட்ரெஸ்ட் எடுக்கும். ஏன்னா அதை வந்து ஈஸியா அவங்களால வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பேசிக் ரூல்ஸ். பட் ஸ்பெசிஃபிக்கா உங்க குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, டிவி பார்த்தோ இல்ல ஐபேடை பார்த்தோ குழந்தைக்கு முதல்ல இருந்து சாப்பாடு ஊட்டி பழக்கி இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனை பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா அது இல்லை அப்படின்னா குழந்தை வந்து சாப்பாட்டு மேல ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஒரு 2 நாள் ரொம்ப நல்லா சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்கிரீன் டைமை கண்டிப்பா ஒதுக்கிடுங்க. ஏன்னா நீங்க வந்து அந்த டிவியோ இல்ல ஸ்கிரீன் டைமோ பார்த்து சாப்பாடு ஊட்டி பழக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா கூட அங்க வந்து ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஃபுட் மேல ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஃபுட் மேல ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடாத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒபிசிட்டி மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக வரலாம். ஸோ அதனால முதல்ல இருந்து ஃபுட்டில் மட்டும் அவங்க எப்பவுமே ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா ஃபுட்டை கவனிச்சு சாப்பிட்ற ஹேபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், ஃபுட்டு நீங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 9 மாசத்துக்குள்ள நீங்க எல்லா டேஸ்ட்டும் கொண்டு வந்துட்டீங்க, எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா லைஃப் லாங் ப்ராப்ளம் இருக்காது. ஏன் இந்த 9 மாசம் அப்படின்றோம்னா 9 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு வந்து துப்ப தெரியாது. நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டீங்கன்னா அவங்க வந்து முழுங்க தான் முடியுமே ஒழிய அவங்களுக்கு வந்து ஸ்பிட்டிங் தெரியாது. ஸோ அதனால புது உணவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட குழந்தை எப்படியாவது அதை வாயில வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா கூட முழுங்க தான் தெரிஞ்சுப்பாங்களே ஒழிய துப்ப மாட்டாங்க. ஒரு 9 monthsக்கு மேல அது ஒரு விளையாட்டாவே போயிடும். நீங்க பிடிச்ச உணவு கொடுத்தீங்கன்னா கூட வேணும்னு அதை வந்து வெளியே எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிரெயினுக்கு அது ஒரு புது விளையாட்டு. ஸோ அதனால புது உணவு நீங்க ட்ரை பண்ணணும்னா 9 monthsக்கு மேல எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
இருக்கும். அதுக்கு முன்னால ஈஸியரா ட்ரை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், எப்பவுமே நீங்க சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு கொடுக்குறது, சங்கடையில ஊத்துறேன், நான் வந்து மிக்சியில அடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்றது மட்டும் பண்ணாதீங்க. பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே குழந்தையால மென்னு சாப்பிட முடியும்ன்றது பிரெயின் சைட்ல இருந்து ட்ரிகர் வந்துருச்சு. ஸோ அதனால சின்ன சின்ன ஃபுட் அது எவ்வளவு சின்னதா நறுக்கி கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த குழந்தைய வந்து டீத் யூஸ் பண்றதுக்கு உண்டான அந்த இன்ஸ்டிங்ஸ் வந்து டெவலப் பண்ண விடுங்க. பிகினிங்ல இருந்து எல்லாமே மேஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லேட்டர் பேச்சு வளர்ச்சியில கூட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால முதல்ல இருந்து அந்த ஃபுட்டை சூ பண்ண விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மீல்லையும் அவங்களுக்கு பிடிச்சது ஆப்ஷனா கொடுக்காதீங்க. இன்னைக்கு வந்து சாம்பார் சாப்பிட மாட்டேங்கிறா, சரி பரவாயில்ல சர்க்கரை தொட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த சைல்டு வந்து இன்னுமே அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4-5 வகையான பிளேட்ஸ் வச்சுக்கோங்க. சைல்டு கிட்ட அதுக்கு நீங்க சாய்ஸ் கொடுக்கலாம். கண்ணு இன்னைக்கு நீங்க வந்து சோட்டா பீம் பிளேட்ல சாப்பிடுறீங்களா, ஆப்பிள் பிளேட்ல சாப்பிடுறீங்களா, இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமே வரைய ஃபுட் ஐட்டம்ஸ் மேல கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் நீங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா they will never learn. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து பசிக்கும் தாகத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலர் டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அவங்களால வந்து அந்த ஹங்கருக்கும் தர்ஸ்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க 6 months ஆகுது நீங்க டைம் கொடுக்கணும். இது இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட உடனே நாளைக்கு சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற லெவலுக்கு மாத்திராதீங்க. சிம்பிளா நீங்க இதை மாத்தி அமைக்கணும்னா வீட்டுல சின்ன சின்ன குக்கிங் குழந்தையும் பண்ண வைங்க. ஏன்னா அவங்க அந்த சாப்பாடோட விளையாடும் போது உணவு எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு அது மேல அதிகமாகும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.